வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்ன பாருங்க, உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்க பேசுற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து நிற்கிறார். ஒரு சயின்டிஸ்ட்டு, எனக்கு என்ன இதில் சம்பந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில், அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது, பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு. அது நமக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு அவர் பாட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க, ராமநாதபுரத்துக்காரரு, ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த பாடல் வந்து கொண்டாடப்படும். அவ்வளோ சிறப்பாக பாடல் நம்ம ஆல்வின் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும். என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்னோடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க இது, என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா பேர் வேதமணின்னாரு. வெறிக்கிறப்ப வேத பாண்டியன், நீங்கள் வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை இங்கே சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது, ஒரு பார்வை இருக்குது, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர், எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது வந்து உண்மையிலே அது சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவர் சண்டையில் அப்படி தானே ஸ்பீடாக பண்ணுவார், அதனால தான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமாம், இப்போ அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆகுது. எவ்வளோ எப்படி இருக்கார் பாருங்க, 73 வயசாகுது. அப்படி வந்து அவர் இந்த இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்பா, என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.